வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம கிளாஸ் ரூம் கான்வர்சேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான சில சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதுலயும் நீங்க ஒரு டீச்சரா இருந்தா இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம வழக்கமா கிளாஸ்க்குள்ள போனோடனே குட் மார்னிங் சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நிற்பாங்க. அப்ப நம்ம அவங்களை உட்கார சொல்லுவோம் இல்லையா? ஸோ பி சீட்டட் அப்படி சொல்லலாம், இல்ல டேக் யூர் சீட் அப்படி சொல்லலாம், ஹாவ் யூர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப காமனா சிட் டவுன், டூ சிட் டவுன், இந்த மாதிரி எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இது தவிர ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறமோ இல்லைன்னா ஒரு பெரிய லாங் ஹாலிடேஸ்க்கு அப்புறமோ நம்ம கிளாஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தினமுமே நம்ம ஹவ் ஆர் யூ கேட்கலாம். இது தவிர ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறம் வரோம் அப்படின்னா how was the weekend அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லைன்னா how were the holidays அப்படின்னு கேட்போம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஹாலிடேஸ்னா என்ஜாய் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ ஒரு டீச்சரா நம்ம என்ன கேட்போம்? கொஞ்சமாவது படிச்சீங்களா, படிக்கிறதுக்காக கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஐ ஹோப் யூ கேவ் சம் டைம் டு யுவர் ஸ்டடீஸ். ஐ ஹோப் யூ கேவ் சம் டைம் டு யுவர் ஸ்டடீஸ். கொஞ்ச நேரமாவது நீங்க படிச்சீங்கன்னு நான் நம்புறேன், படிப்புக்காக கொஞ்ச நேரத்தையாவது செலவிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஐ ஹோப் யூ கேவ் சம் டைம் டு யுவர் ஸ்டடீஸ் இப்படி நம்ம சொல்லுவோம். நீங்க இப்பதான் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க, பெல் அடிச்சும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்க நிக்கிறாங்க அப்படின்னா பெல் அடிச்சது கேட்கலையா, கிளாஸ்க்கு போ அப்படி சொல்லுவோம் இல்லையா? டிட் யூ ஹியர் த பெல், கோ டு யுவர் கிளாஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்க நிக்கிறாங்க பேசிட்டு அப்படின்றப்போ நாம வந்த உடனே எல்லாம் உங்க இடத்துக்கு வாங்க, கம் ஆன் கெட் பேக் டு யுவர் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தவிர அப்பதான் ஒரு பையன் நுழையிறான் அப்படின்னா யூ மே கோ டு யுவர் பிளேஸ், நீ உன் இடத்துக்கு போலாம், யூ மே கோ டு யுவர் பிளேஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பையன் லேட்டா வரான், யாராவது லேட்டா வராங்க அப்படின்றப்போ யூ ஆர் லேட் பை 10 minutes, நீ 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா, டிட் யூ மிஸ் யோர் பஸ்? இத மாதிரி திரும்ப நடக்காம பாத்துக்கோ, டோன்ட் லெட் இட் ஹேப்பன் அகெயின், இல்ல டோன்ட் பி லேட் அகெயின், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். பி ஆன் டைம், பி பங்க்சுவல், இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சொல்லலாம். டைம்க்கு வா, பங்க்சுவலா இரு அப்படின்றத பி ஆன் டைம், பி பங்க்சுவல். இப்போ நாம ஒரு கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா போறோம், அப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஐம் சாந்தா. எது உங்க பேரோ, ஹலோ எவ்ரி ஒன், ஐம் சாந்தா, ஐம் யுவர் நியூ இங்கிலீஷ் டீச்சர். இதே விஷயத்த நான் இந்த வருஷம் உங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்க போறேன், ஐல் பி டீச்சிங் இங்கிலீஷ் திஸ் இயர், இல்லைன்னா ஐம் கோயிங் டு டீச் யூ இங்கிலீஷ் திஸ் இயர். இதுல எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்றப்போ இன்னைக்கு ஒரு புது லெசன் பார்க்க போறோம், we are going to learn a new lesson today. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம், நீங்க எல்லாம் ரெடியா? we are going to learn an interesting topic today. Are you all ready? Let's begin the class, let's begin the lesson, let's start the lesson. இந்த மாதிரி எப்படி வேணா நம்ம சொல்லலாம். பிள்ளைங்க எல்லாம் கத்திட்டே இருக்காங்க அப்படின்னா நீ அமைதியாகிற வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா? so I won't start until everyone is quiet. அதே மாதிரி நீங்க அமைதியாகணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், I'm waiting for you to be quiet, I'm waiting for you to be quiet. கண்ணா பின்னான்னு ரொம்ப கிளம்ஸியா இருக்கு கிளாஸே. come on settle down children. எல்லாம் ஒரு ஆர்டரா காமா கிளாஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம come on settle down children அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I think we can start the lesson now. so எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ I think we can start the lesson now. ஹோம்ஒர்க் செக் பண்ணுவோம், என்னெல்லாம் சொல்லுவோம்? லெட் மீ செக் யுவர் ஹோம்ஒர்க் நவ். இல்லைன்னா உங்க நோட் புக் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க சொல்லுவோம் இல்லையா? சப்மிட் யுவர் நோட் புக்ஸ் நவ். நோட் புக்கை எல்லாம் டேபிள் மேல அடுக்குங்க, ஸ்டாக் யுவர் நோட் புக்ஸ் ஆன் த டேபிள். யார் இன்னும் சப்மிட் பண்ணல? who haven't submitted yet? இப்போ நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்றப்போ சயின்ஸ் புக்கு ஏதோ ஒரு புக்கை எடுங்க, 10வது பேஜ் ஓபன் பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? so please take your science book and open to page number 10. இல்லைன்னா புக்கை திறங்க 10ஆம் பக்கத்துக்கு பரட்டுங்க அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா? so open your book and turn to page number 10, இந்த மாதிரி சொல்லலாம். யாரையாவது ஒரு குழந்தைய வாசிக்க சொல்ல போறோம், so can you read the first paragraph? ஸ்டார்ட் பண்ணுமா அப்படி சொல்லுவோம் இல்லையா? so you may start now அப்படி நம்ம சொல்லலாம். ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆடியோ பிளே பண்றப்போ listen to this audio carefully, இல்லைன்னா pay attention, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். watch this video carefully. சில சமயங்கள் நாம பிள்ளைங்களை பிளாக் போர்டு கூப்பிட்டு ஏதாவது எழுத சொல்லுவோம் இல்லையா? so come to the blackboard.
இல்ல முன்னாடி வந்து நில்லுமா. Come to the front of the class. வெளியில வா, இத போர்ட்ல வந்து எழுது. Come out and write it on the blackboard. Come out and write it on the blackboard. நான் சொல்றத நல்லா கவனிங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொல்ல பின்னாடி நீங்களும் சொல்லுங்க. மொத்த கிளாஸும் சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். Listen and repeat after me. The whole class please. எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நான் சொல்றத நோட்புக்ல எழுதுங்க. இல்லைன்னா நம்ம போர்ட்ல எழுதி போட்டதை நீங்க நோட்புக்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு write it down in your notebook. Keep your pencil sharp. படம் வரைகிறப்பையா இருக்கட்டும், எழுதுறப்பையா இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம் keep your pencil sharp. பிள்ளைங்க ஏதாவது பேப்பரை சுருட்டி கீழே போட்டிருப்பாங்க இல்லையா? பேப்பரை கிழிப்பாங்க, டக்குன்னு அப்படியே சுருட்டி கீழே போட்டுருவாங்க. So is that paper ball yours? இந்த பேப்பரை சுருட்டி போட்டிருக்கிறது நீதானா? Throw it into the dustbin. Is that paper ball yours? Throw it into the dustbin. அப்புறம் நாம நோட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கப்போ இந்த நோட்புக் எல்லாம் கொஞ்சம் என்னோட கேபினுக்கு எடுத்துட்டு வர முடியுமா? இல்ல என்னோட ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துட்டு வர முடியுமா? இந்த மாதிரி நம்ம கேட்போம். Could you bring these notebooks to my cabin? இல்லனா could you bring these notebooks to the staff room? அதே மாதிரி கரெக்ட் பண்றப்போ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் மேட் அ கேர்லெஸ் மிஸ்டேக், இல்ல யூ ஹாவ் மேட் அ ஃபியூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ நான் வந்து ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்தது நீங்க ட்ரை பண்றீங்களா? I have solved 5 problems. Could you try the next one? டவுட் கேட்டுக்கிறேன்ட்டு இடையில எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. So don't talk. Ask me if you have doubt. அதே மாதிரி என்ன சத்தம் அப்படி கேட்போம் இல்லையா? So what was that noise? அதுக்கப்புறம் நாம வந்து டைம் ஆயிடுச்சுவாங்க, கிளாஸ் டைம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல சரி இது ஒன்ன மட்டும் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So let's finish this off and go home. இல்ல let's finish off this last one and go home. இது கடைசியா இருக்கு, இது ஒன்ன மட்டும் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். So let's finish off this last one and go home. அதே மாதிரி இன்னும் பெல் அடிக்கல, the bell hasn't gone yet. பெல் அடிச்சிருச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ சரி இதை மட்டும் வீட்டுல முடிச்சுட்டு வந்துருங்க. Finish off this at home. Finish off this at home. அதே மாதிரி கடைசியா கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா சரி எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. Pack your stuff and wait for the bell. இல்ல சில இடங்கள்ல திங்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்லயே வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ pack your things away. கண்ணா பின்னாடி இருக்கதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. So pack your things away. கிளம்ப போற சமயத்துல ஒரு நிமிஷம் இருங்க, I have an announcement அப்படி சொல்லுவோம். Hang on a moment, I have an announcement. இல்ல hold on a moment, I have an announcement. Hold on a moment, tidy up your place. பிளேஸ்ல கண்ணா பின்னாடி இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணிட்டு போங்க. So hold on a moment, tidy up your place. ஸோ இந்த வீடியோல நாம கிளாஸ் ரூம்ல பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில சென்டென்சஸ் பார்த்தோம். பட் கிளாஸ் ரூம் கான்வர்சேஷனுங்கிறப்போ அது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. நாம ஒரு மேத்ஸ் டீச் பண்றதுக்குன்னு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கிறப்போ, இல்ல அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்றப்போ, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதையெல்லாம் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஸோ இது வந்து காமனான ஃப்ரேசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.